ஹாய், வாகமன் சீரீஸ்ல இப்போ நம்ம இருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் பார்க்ல கிளாஸ் பிரிட்ஜ். ஸோ மொத்தம் வந்து 40 மீட்டர் நீளம் கொண்ட இந்த கிளாஸ் பிரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா 7 மாதம் ஆச்சு ஓப்பன் பண்ணி. ஏஷியாவிலேயே வந்து கிளாஸ் பிரிட்ஜ் வந்து சைனாக்கு அப்புறமா இந்தியாவில் கேரளாவில் இந்த இடத்துல தான் உருவாக்கியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் இதை பார்த்து பயந்து எப்படி இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டிஸ் ஏதாவது இந்த இடம் ஓகே 32 பீசஸ் சேர்த்து ஒன்றா வச்சுருக்காங்க. அப்புறம் 40 மீட்டர் 120 அடி. ஓகே ஓகே 120 அடி. ஓகே 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 490 அடி 4500 அடி உயரத்துல வந்து இந்த கிளாஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 4500 அடி உயரத்துல தான் நம்ம இந்த கிளாஸ்ல போய் நிக்க போறோம். ஸோ அது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ் பிரிட்ஜ்ல போகக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு பார்க்கலாமா? நீங்களும் பார்க்க ரொம்ப ஆர்வமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு ஃபேமிலியா தான் அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ கீழே பாருங்க, இது எல்லாமே இம்போர்ட்டட் கிளாஸா. ஏன்னா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பொதுவாக வந்து நமக்கு ஒரு நார்மல் பிரிட்ஜில் போகிறதுக்கே பயப்படுவோம். கிளாஸ்னா ரொம்ப பயமா இருக்கும். ஸோ 3 லேயர் கிளாஸஸ் மொத்தம் இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 40 mm திக்னஸ்ல 3 லேயர் கிளாஸ் வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் ஸ்ட்ராங்காக இருக்கும், பயப்பட வேண்டாம். பொதுவாக இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது கிளாஸில் நடக்கிறவங்களாம் கொஞ்சம் பயந்துட்டே போகிற மாதிரி இருக்கும். ஸோ 4500 அடி உயரத்தில் இந்த கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குது. 40 மீட்டர் நீளத்தில் இருக்குது. 3 லேயர்ஸில் 40 mm வந்து 3 கிளாஸ் வச்சு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காக தான் பண்ணியிருக்காங்க. அதனால பயப்பட வேண்டாம். இருந்தாலுமே கூட ஓவராக எல்லாரும் போகும்போது எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு பர்சன்ஸாக தான் உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நானும் போய் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் டைம் கிடைக்கிறப்ப வாகமனுக்கு வந்து இந்த இடத்தெல்லாம் பாருங்கள்.